ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாவக்காய் பொரியல் பண்ணலான்ட்டு. சிம்பிளாக சூப்பராக இருக்கும், டேஸ்டி. நோ ஆனியன், எந்த வெங்காயம் போட வேண்டாம், எந்த மசாலா வேண்டியதில்லை. சிம்பிளாக பண்ணுறது பாவக்காய் பொரியல். பாவக்காய் பொரியல் இப்படி கட் பண்ணிக்கணும். சிம்பிளாக, ஜாகிரி கூட தேவையில்லை, வெல்லம் வேண்டியதில்லை, வெங்காயம் வேண்டியதில்லை. சிம்பிள் ரெசிபி, பொரியல் சூப்பராக இருக்கும், பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பண்ணி பாருங்கள் எப்படி வருது. ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து இதை எடுத்துடணும். நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரியெல்லாம் எடுத்துட்டு பாவக்காயிலேருந்து இப்படி எடுத்துடணும். எல்லாத்தையும் கிளியராக எடுத்துட்டு இப்படி எடுத்துடணும் பாவக்காயெல்லாம். சமையல் பாருங்க, நல்லா இருக்கும் டேஸ்டியாக. ப்ளீஸ் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்படியெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி அரிஞ்சிக்கணும். இது சிம்பிளாக பண்ணிடலாம், ஒன்றும் இல்லை. வெங்காயம் போடணும், அது போடணும், இது போடணுன்றதெல்லாம் ஒன்றும் இருக்காது. சிம்பிளாக பண்ணுறது, சிம்பிளாக பண்ணுங்க, அவ்வளோதான். இதெல்லாம் பாவக்காய். இது பாவக்காய் இந்த மாதிரி சிம்பிளாக சின்னதாக அறுத்து வச்சுக்கணும். பாருங்கள், பொடியாக அறுத்து வச்சுக்கணும். இது எப்படி பண்ணுறது காட்டுறேன் நான். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காதீங்க. சேனல் ரொம்ப புவரில் இருக்குது சேனல். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த கடாயில் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஊற்றிக்கணும். 5 ஸ்பூன் ஊற்றுறேன். 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காயட்டும். சிம்பிளாக பண்ணுறது தான், ஒன்றும் இல்லை. இதில் நம்ம ஜாஸ்தி வெங்காயம் போடணும், வெல்லம் போடணும், அதெல்லாம் தேவையில்லாது. இதில் பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் சட்டன் பண்ணிட முடியும். சேனல் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். புவர் சேனலாக இருக்குது, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த எண்ணெயில் வந்து இந்த பாவக்காய் போட்டுடணும். அதில் வேறு எதுவும் செய்யக்கூடாது, எதுவும் போடக்கூடாது.
போட்டுட்டு இதில் உப்பு போட்டுடணும். உப்பு போட்டுடணும். உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் செவக்க வைக்கணும். அதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். நல்லா க்ளீனாக வதக்கிட்டு பச்சை வாசனைலாம் போகணும். பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டப்போ இப்போ இதில் மஞ்சள் தூள் போடணும். மஞ்சள் தூள் போடணும். மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு இப்போ வதங்கிடுச்சு பாருங்க. காய் பச்சை போய் கொஞ்சம் வதங்கிடுச்சு நல்லா. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு ஸ்பூனு 1.25 ஸ்பூன் போடலாம். 1.25 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றணும். ஒரு 1/2 கிளாஸ் 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நல்லா வேகணும். மூடி வச்சுட்டாக்க ஒரு 10 நிமிஷத்தில் ஆயிடும். பத்து நிமிஷத்தில் ஆயிடுச்சு. சூப்பரான பாவக்காய் பொரியல். ரொம்ப வேலையில் ரொம்ப மசாலாங்கள்லாம் போடணுன்ட்டு இல்லை. நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. இது சாம்பார் கூட ரசத்து கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பாவக்காய் பொரியல். இது சாம்பார் கூட ரசத்து கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பொரியல் உடம்புக்கு நல்லது. பாவக்காய் பொரியல். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது பாவக்காய் பொரியல் பண்ணி பாருங்கள். வீட்டில் சிம்பிளாக இருக்கும். ஜாஸ்தி வேலை இல்லை. வெளியில் போகிறவங்க இருந்தாலும் சரி சீக்கிரம் பண்ணிக்கலாம். இது இந்த சேனல் கொஞ்சம் இப்போ முதல் மிரியம் சேனல் இருந்துச்சு. மிரியம் தான் பேர். மிரியம் சேனலில் நின்றுச்சு. இப்போ வந்து மிரியம் பேரில் நிறைய பேருங்க வர்றதுனால யூடியூப்கார் சொன்னாங்க அந்த சேனல் பேரை மாற்றுங்க நாங்கள். அதனால் எஸ்எம் கிச்சன் சேனல்னு வச்சுருக்குது. அதனால் தெரிஞ்சுக்கோங்க. எஸ்எம் கிச்சன் சேனல்னாக்கா மிரியம் சேனல் தான். மிரியம் என் பேர் தான். அது வந்து பேர் மாற்றுறேன்னு தான் வந்துச்சு. மாற்றிட்டேன்.
பாருங்கள் பாவக்காய் பொரியல் ஆச்சு. இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் டைம் கோசம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்யூ.